இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பூ. இது பூவா? இது பூக்கு அடுத்து வந்து இது வந்து கருவேப்பிலை. அடுத்து இங்கே வந்து பார்த்தா சுண்டக்காய் செடி. அடுத்து அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பூ விதமாக இருந்தது. அடுத்து வந்து இந்த பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று பூ, தலைக்கு வைக்கிற பூ. இது என்னன்னு நினச்சிருப்பீங்க, இது வந்து செம்பருத்தி. அந்த வரைக்கும் பாருங்கள், அது வந்து பச்சை மிளகாய். இது வந்து ரோஸ் பூ. இது வந்து அந்தி மல்லிகைப்பூ. இது வந்து கடலை செடி. பாருங்க எப்படி வளருன்னு, கடலை செடி. இது சுண்டக்காய். அதுவே வந்தது சுண்டக்காய். அடுத்து அங்கனுக்குள்ளே இருக்குது பாருங்கள், அந்த வெள்ளை கலரில். அது வந்து மணி பிளான்ட். இந்த அங்கனுக்குள்ளே இருக்கும் பாருங்கள், இந்த ஒட்டியில் இருக்கா, அதுவும் மணி பிளான்ட்டு. அது வந்து நம்ம கையில் வைப்போம் பாருங்க, வசமாக மருதாணி. அந்த அறுக்கு பாருங்கள், அது வந்து சங்குப்பூ. அது வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பூ. பார்த்தீங்கன்னா இதுதான் இது மாங்காய். இது வந்து இலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தர இலை. அப்படியே இங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அப்படியே நடந்து வந்தோம், அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாழை மரம் இருக்கும். அது எங்கிட்ட தான் வாழை மரம் இருக்கும். அதுவும் வாழை மரம் பார்த்தீங்களா, வாழை மரம் பெருசாக இருக்கா. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்கும், முருங்கை இலை. அதுக்கு வந்து இது வந்து பப்பாளி. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி. நம்மளுக்கு பிடித்த தர்பூசணி. இந்த சீசன் தான் நல்லா வளரும். அப்புறம் இந்த 2 இது தர்பூசணி. அடுத்து அங்கே ஒன்று எங்கள் அம்மா வச்சாங்க. இது வந்து கீரணி. இது வந்து ஏலக்காய். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ. மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லையும் அமைக்கிடுங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லையும் அமைக்கிடுங்க. இது சொல்ல மாட்டேன், இது வந்து அந்தி மந்தாரம். இது மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுக்காண்டி லைக் பண்ணுங்கள்.